பிரைஸ் அல்லாட். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உணவை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். பசியால் வாடுகிற 5000க்கும் மேற்பட்ட ஜனத்தொட்டுக்கு இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு அற்புதமாக உணவளிக்கிறாரு. அவர்கள் இலவசமாக கிடைத்த உணவை விரும்புகிறார்கள். மேலும் இயேசுவை ஒரு அரசியல் ராஜாவாக ஆக்கவும் விரும்புகிறார்கள். சரீர பிரகாரமான அப்பத்தை மட்டுமல்ல, நிலைத்திருக்கும் போஜனத்தை தேடும்படிக்கு இயேசு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி யோவான் 6:27 இவ்வாறு சொல்லுகிறாரு: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன்களுக்கு நிலை போஜனத்துக்காக கிருபையை நடப்புங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரிக்கிறார் என்றாரு. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உணவு விசுவாச போஷாக்காகும். அது கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதன் மூலமும் அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. இது இன்றைய பசியை மட்டும் திருப்தி செய்வதில்லை, அது நம்முடைய பிதாவாகிய தேவனுடன் நித்திய ஜீவனில் நங்கூரமிடப்படுகிறது. இஸ்ரவேலர் வானாந்தரத்தில் அப்பத்தை புசித்தார்கள். ஆனால் அது மறுநாள் காலையிலே கெட்டு போயிற்று. ஆனால் இயேசு அளிக்கும் போஜனம் ஜீவ அப்பமாக இருக்கிறது. இயேசு இந்த அழிந்து போகும் உணவை உண்மையான ஜீவ அப்பமாகிய தன்னுடன் வேறுபடுத்தி காட்டுகிறார். இவ்வாறு என்றால், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இந்த அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்றாரு. ஆகையால் இயேசுவின் சரீரமும் மாம்சமும் சிலுவையில் கொடுக்கப்பட்ட ஜீவனும் நமது நித்திய போஷாக்காய் இருக்கிறது. அற்புதத்தை பாராட்டினால் மட்டும் போதாது, அதை தேடி கண்டுபிடித்தால் மட்டும் போதாது. இயேசுவிடம் வந்து அவர் நம்முடைய மீறுதலுக்காக சிலுவையில் மரித்து நித்திய ஜீவனை கொடுக்க மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தால் என்று அவனை விசுவாசிக்க வேண்டும். இதுவே நித்திய போஜனம். என்றென்றைக்கு நிலைக்கும் உணவை எவ்வாறு பெறுவது? கிறிஸ்துவின் வார்த்தையை தினந்தோறும் புசிப்பதன் மூலம் இதை பெற முடியும். வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், ஜெபிக்கவும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, பொருளாதார தேவைகள் மற்றும் ஆரோக்கியத்தின் நலனை பற்றிய கவலைகள் நமக்கு எழும்பும் போது தேவன் நம்முடைய ஆத்துமாவை உணவளிப்பது போல அவர் நம்மை ஆதரித்து நம்முடைய தேவையை வழங்குவார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய ராபோஜனத்தில் நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான நிலைத்திருக்கும் உணவின் அடையாளமாகும். இந்த பரலோக அப்பமான இயேசுவை தேடி புசிப்பதன் மூலம் நாம் ஒருபோதும் கெட்டுப்போகாத வாழ்க்கையையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் பெறுகிறோம். ஆமென்.